5 முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார விழா வருகை தந்து இந்த மேடையில் அரங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னணி தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே, வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரமின்மை காரணத்திற்காக கருத்துக்களை சுருக்கமாக முடித்து அலைகடன திரண்டிருக்கும் நீங்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற மோடிஜி அவர்களின் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். இதற்காக மீண்டும் மத்தியிலே சிறந்த ஆட்சி, மோடிஜி அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் இந்த மேடைக்கு வந்தவுடன் உங்கள் கரகோஷங்கள், உங்கள் கைத்தட்டங்கள் நிச்சயமாக எதிர்கூட்டணி என்று ஒன்றும் கிடையாது. அங்கு யார் தலைவர் என்று கூட தெரியவில்லை. அந்த கூட்டணியின் தலைவர் யார், அந்த கூட்டணியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று யாருக்கும் தெரியாத சூழலில் ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடந்து நடந்து முடிந்த இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அப்பழுக்கற்ற ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்ற சூழலிலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை திசை திருப்பி மக்கள் மனதிலே விதைத்த விதைகளை விஷ விதைகளை விதைத்துக் கொண்டு இருப்பவர்கள் தான் இன்று தமிழகத்தின் ஆட்சியில் மட்டுமல்ல எதிரில் இருக்க கூட்டணியும் கூட தான். ஆக ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. அவர்கள் சொல்வதையெல்லாம் சிறப்பாக அமித்ஷா அவர்கள் சிறந்த முறையிலே அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்பவர்களுக்கு தெரியும். ஆக தமிழகத்தில் நடக்கின்ற ஊழலாட்சி அகற்றிட தமிழகத்தில் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அங்கு அந்த திட்டங்கள் இருப்பது கூட அந்த ஆட்சிக்கு தெரியாது. காரணம் PM ஸ்ரீ என்ற பள்ளி மேம்பாடு திட்டத்தை புரிந்துணர்வு போட மாட்டோம் என்று சொன்னது தமிழக ஆட்சி. ஆனால் இன்று அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதற்கு காரணம் அந்த பள்ளிக்கூடங்கள் மேம்படைய வேண்டும், சிறுவர்கள் சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையில் கல்வி மூலமாக முன்னேற வேண்டிய அடிப்படையிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து துண்டு சீட்டில் கொடுக்கிறது மட்டும் படிக்கின்ற ஒரு வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்று சொல்வாங்க, அதுவும் இல்லாமல் சிறந்த முறையிலே ஒன்றுபட்டு வருங்கால இந்தியா மேலும் வலிமை பெறுவதற்கு மோடியின் ஆட்சி தேவை, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தேவை. மோடிஜி அவர்கள் இங்கிலீஷில் சொல்ற மாதிரி, நம்ம கிரிக்கெட் மேட்ச் சொல்ற மாதிரி ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும். வர வேண்டுமா இல்லையா? மோடி அவர்கள் ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அனைவரும் அனைத்து இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இங்கு தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் நாம் வெற்றி பெற்று 40 நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும். அமைதியாக இருந்து தமிழக மக்கள் ஒரு பெரும் புரட்சியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மோடிஜி அவர்களை 3ஆம் முறை பாரத பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்த இந்த சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி பாரத தாயை வணங்குவோம், தமிழ் மண்ணை வணங்குவோம், தமிழ் வாழ்க என்று சொல்வோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மோடி வேண்டும், மீண்டும் வேண்டும். ஒரு கடல் போல எல்லாரும் இருக்கிற பாஜக மட்டுமில்ல, நம்ம கூட்டணியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, தமிழகத்தில் ஸ்பெஷலாக போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு இருந்து வர கூட்டம் இருக்கு பாருங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி காசு கொடுத்து வர வச்ச கூட்டம் கிடையாது. அன்பத்தோட பாசத்தோட உண்மையில அக்கறை வச்சோட கூட்டம் இது. இன்னைக்கு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் அப்கி பார் 400 பார், இந்த முறை நிச்சயமாக 400 தாண்டிய NDA கவர்மெண்ட் இருக்க போது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் போது தமிழகத்திலிருந்து எத்தனை சீட்கள் நம்ம ஜெயிச்சுட்டு அவர் கையில கொடுக்க போறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு பாஜக பார்க்கும் போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறாரு. EPS அவர்கள் இருக்கிறாரு, சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு, ACS அவர்கள் வர போறாரு, TTV அவர்கள் இருக்கிறாரு, மற்ற கட்சியிலிருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. TTV தினகரன் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு. இன்னொன்று மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற கட்சியிலேருந்து பாஜகவில் வந்து இணைகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து
இந்த நாட்டுக்கு நல்லது யாராவது செய்ய முடியும்னா அது மோடி அவர்களால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும். ஒரு கூட்டணியில இந்தியா பிளாக் நான் சொல்லிட்டு ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு குடும்பமே இல்லைன்ட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாரு, இன்னைக்கு சேலம்ல இருக்காரு, கேரளா போனாரு, தெலுங்கானா போனாரு, ஆந்திரா போயிட்டு இருக்காரு. சவுத்ல மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் மட்டும் ஒரு விஷயம் மட்டும்தான், மோடி உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க தான் உங்க குடும்பம், நீங்க தான் எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு 28 பைசா பிரதமருங்கிறாங்க. எப்படி 28 பைசா பிரதமர்? வேற பேசுறதுக்கு அவங்களுக்கு பேச்சே இல்லை. நான் சொல்றேன், தமிழகத்துக்கு 2,80,000 லட்சம் கணக்கான ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு கடந்த 10 ஆண்டுகள்ல. இவ்வளவு வருஷமாக நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்தீங்க, இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திரும்பி கேட்கணும். மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை லட்சக்கான ஒரு மதிப்புள்ள நல்ல திட்டங்கள் உங்களால இங்க கொடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் உங்களால பட்டியல் எடுத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எதுவுமே செய்யலன்னு சொன்னாரு. ஆனா இந்த முறை இந்த தேர்தல்ல ஒரு தமிழகத்தில் வாழ்ற அத்தனை பேர் தமிழ் மண் மேலையும், தமிழ் மொழி மேலையும், தமிழ் மக்கள் மேலையும், தமிழகத்து மேலையும் வச்சிருக்கிற ஒரு அக்கறை பாசம் உள்ள ஒரு நம்மளுடைய மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இங்கிருந்து ஜெயிச்சுட்டு நிச்சயமாக நிறைய பேர், ஒரு எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு அத்தனை பேர் இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறோம், அது உறுதி. ஒரே ஒரு முறையும் கூட சொல்லுங்க, மீண்டும் மோடி வேண்டும், மோடி மறந்துடாதீங்க. இந்த தேர்தலில் ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும், வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. மறந்துடாதீங்க, இந்த தேர்தலில் தாமரை நிச்சயமாக மலரும். பாராளுமன்றத்திலிருந்து இங்கிருந்து நிறைய பேர் போக போறாங்க. அத்தனை பேருக்கு முன்கூட்டியே நான் வாழ்த்து தெரிய வைக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.